எவ்வளோ சிங்கம் வாட்டர் பம்ப் மாட்டி வச்சுங்க. இங்கே பாருங்க பழைய வாட்டர் பம்பு, புது வாட்டர் பம்ப் மாட்டி வச்சு வண்டியில். புது வாட்டர் பம்பில் இந்த ஹோல்ஸ் வருது இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ் வந்து டாப்பில் பார்த்த மாதிரி தான் வைக்கணும். அந்த ஹோல்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, வாட்டர் பம்பில் சீல் போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் அது தெரியும், அதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாட்டர் பம்ப் கண்டிஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்காக தான் அந்த ஹோல்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து டாப் சைடு தான் எப்பயுமே பார்த்த மாதிரி மாட்டணும் வாட்டர் பம்ப் அசம்பிள் பண்ணும்போது. அடிச்சுங்க வாட்டர் பம்ப் மாட்டி வச்சுங்க. இதில் அந்த புள்ளி கழட்டி வச்சுங்க, மெயின் புள்ளியா அது கழட்டினா தான் அது வருது. என்னால் எசகட்ட வேலையாயிருதுங்க, கழட்டாமல் கழட்டணுமா. வேறுங்க வாட்டர் பம்ப் புதுசு இன்சர்ட் பண்ணி வச்சுங்க. அதெல்லாம் மாற்றாமல் அப்படியே போய் தண்ணிலிக்காக ஓட்டிங்கன்னா அதெல்லாம் இடிச்சாமல் பிடிச்ச மாதிரி. ஆனால் தண்ணிலாம் ஓட்டின்னு 8 கேஸ் கட்டு போயிடும், ஒரு எசகட்ட வேலையாயிரும். சரிச்சுங்க, வாட்டர் பம்ப் சேஞ்ச் பண்ணி வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்னும் மவுண்டிங் பெட்டெல்லாம் மாற்றணும். எல்லாம் மாட்டிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். பை கேசுங்க.